به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் புனிதமான பேரருளால் பாக்கியம் நிறைந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்கள் அமல் செய்கிற அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான காலத்தில் அவர்கள் செய்கிற அமல் என்பது இந்த 10 நாட்களில் செய்யும் அமல்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுத்து முடிக்கும் நாள் வரையிலும் செய்கிற இந்த நாட்கள் நீங்கள் இப்படி விரும்புவீர்களேயானால் அல்லாஹ் பிரியமான ஒரு அமலை அல்லாஹ் பிரியமான ஒரு நாளில் நான் செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 நாளும் பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நன்மக்கள் சில பேர் இப்படி எழுதினார்கள், ரமலானின் கடைசி 10 தினங்கள் அது எத்தனை உயர்ந்த நாட்களோ, அதுபோல் துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 தினமும் பாக்கியமானது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில பேர் எழுதுகிற போது, ரமலானின் கடைசி 10 பகலை விட இந்த துல்ஹஜ்ஜின் 10 பகலே விசேஷமானது. ரமலானின் கடைசி 10 இரவு உயர்வானது. அந்த 10 பகலை விட இந்த 10 பகல் பிறை 1 ஹஜ் பெருநாள் வரையிலும் உள்ள நாட்கள் மிக மிக பாக்கியம் என்று நன்மக்கள் எழுதுவார்கள். ஆக மிக உயர்ந்த நாளை அல்லாஹ் நாம் சந்திக்க வைத்தான். லட்சோப லட்ச மக்கள் புனிதமான ஹரமிலே ஒன்று சேரும் நாள் இது. என்ன சோதனை நாட்டுக்கு வந்திருக்குமோ, இன்றைக்கு ஹரம் காலியாக கிடக்கிறது. புனித ஹரம் ஷரீஃபிலே மக்கள் இல்லை, அனுமதி குறைவாக தரப்பட்டு இருக்கிறது. ரொம்பவே வேதனைப்படுகிறோம். காரணம், உலகத்தின் அமைதியும் உலகத்தின் பாதுகாப்பும் உலகத்தின் நிம்மதியும் சங்கைமிக்க ஹாஜிகள் அரஃபாவில் வடிக்கும் கண்ணீரின் பரக்கத். அரஃபாவிலே நாம் ஒன்று சேர்ந்து அழுது கையேந்தும் அந்த நாள் மொத்த உலகத்திற்கும் பாதுகாப்பு என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ்வின் நேரடி பார்வை படுகிற இடம் ஹரம் ஷரீஃப். நாம் துஆ செய்ய வேண்டும், மிக விரைவாக அல்லாஹ் 2 ஹரமையும் திறந்து வைப்பானாக. லட்சோப லட்ச மக்கள் அங்கே கூட செய்வானாக. இந்த நோயினுடைய பாதிப்பு, இன்னொரு பக்கம் பயம், இதிலிருந்து உலகத்தை பாதுகாப்பானாக.
இதனுடைய பாதிப்பை விட பயம் அதிகம். அவ்வளவு பயம் தரப்பட்டிருக்கிற அந்த பயத்திலிருந்தும் நாம் மீளணும். ஒரு மனிதனுடைய நோயை விட நோயின் பயம் ஆபத்தானது, மௌத்தை விட மௌத்துடைய பயம் ஆபத்தானது. அந்த பயம் வந்துச்சுன்னா மௌத்து இப்ப ஆகிறது இல்ல, மௌத்த நினைச்சு அதுக்கு முந்தைய ஆள் நல்லா ஆயிடுவார். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், உங்களை நாம் சோதிப்போம் என்று சொன்ன போது என்ன சோதனை என்று சொல்றான். பொருளாதாரத்தை குறைப்போம், குடும்பங்கள்ல மரணத்தை தருவோம், இது மாதிரி சில சோதனைகளை சொல்றான் அல்லாஹ். சொல்லிட்டு அதனுடைய துவக்க சோதனை ஒல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃப், முதலில் உங்களை பயத்தால் சோதிப்போம். சோதனையில பெரிய சோதனை பயம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பயத்திலிருந்து பாதுகாப்பானாக. அதுக்கு தோதுவா சில மௌத்து விழுந்துச்சுன்னா இன்னும் பயம் கூடியிருக்கு. அந்த மௌத்து எப்படி விழுந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும் நோய்களில் அந்த நோய் தான் அது காரணமாக ஆக்கப்பட்டு விடும். எனவே முதல்ல நாம பயத்தில் இருந்து தெளிய வேண்டும். நாம் துஆ செய்யணும். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை ஒவ்வொரு வருடமும் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தர. அதை விட உலகத்தில் சிறந்த ஒரு அமலும் இல்லை, அந்த நாட்களை விட சிறந்த நாட்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய பேரருள் பெருமானார் சொல்வார்கள், இந்த 10 நாளுமே நோன்பு வையுங்கள். அன்னை ஆயிஷா சொன்னார், நான் நபி அவர்களை தொடர்ந்து சில அமல் செய்தார்கள். அதில் ஒன்று துல்ஹஜ் பிறை 1 to 9 வரையிலும் பெருமானார் நோன்பு வைப்பார்கள். ஆனால் நமக்கெல்லாம் சில நேரங்கள் அது சிரமமாகிவிடும் என்பதால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாட்களில் நோன்பு வச்சுக்கங்க. இன்னைக்கு கிடைச்சிட்டா வைங்க, நாளைக்கு கிடைச்சிட்டா வைங்க. இப்படி இந்த 9 நாட்களிலும் நோன்புகள் நிறையவே இருக்கட்டும் என்றும் மார்க்கம் ஞாபகப்படுத்தும். அதிலும் குறிப்பாக 2 நாள் கட்டாயம் நோன்பு வையுங்கள், பிறை 8 பிறை 9. இன்னைக்கு சஹர், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்று மாலை இன்று இரவு சஹர், திங்களும் செவ்வாயும் நோன்பு வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கான கிஃப்டை குறித்து சொன்னார். யௌமு அரஃபா, அரஃபா சியாம் யௌமி அரஃபா, அரஃபா நாள்ல நோன்பு வையுங்கள். அந்த நோன்புக்கு பரக்கத் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் கடந்து சென்ற 1 வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். போன வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க, ஒசனத்துல்லதி பாதா, இனி வரும் 1 வருடத்திற்கான பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். போன வருடம் பாவமும் வருகிற வருடத்தின் பாவங்களும் எதற்கு? வருகிற ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பை நோன்பதற்கு. இந்த நோன்பு ஹாஜிகள் பிடிக்க கூடாது, ஹாஜிகளுக்கு அனுமதியே இல்லை. ஏன்னா அவங்க இதை விட மிகப்பெரிய அமலில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஹாஜி அல்லாத மற்றவர்கள், ஹாஜி அல்லாதனா நம்ம ஏற்கனவே ஹஜ்ஜி செய்துட்டோம் நமக்கு நோன்பு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அங்கே அரஃபாவிலே தங்குபவர்களை தவிர பாக்கி மற்றவர்கள் நோன்பு வைக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த 2 நோன்பும் யௌமு தர்வியா என்பார்கள், 8ஆம் நாளை, 8ஆம் நாளின் நோன்பும் அல்லாஹ்வுக்காக 8வது நாள் துல்ஹஜ்ஜின் நோன்பை நோக்கிறேன் என்று நீங்கள் வைத்தால் 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை என்று பெருமக்கள் எழுதுவார்கள். எனவே இந்த 2 நோன்பும், இன்னைக்கு நாம் பேசுறது எப்படி யோசனை தான் இருந்துச்சு, பயணம் இருக்குது, ஆனாலும் ஒரு வாய்ப்பு. இந்த 2 நோன்பும் நமது வீடுகளில் நோக்கப்பட்டு விடுமையானால் நமது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை முசீபத்தும் நீங்கிவிடும். ஏன்னா பெருமானார் அந்த வார்த்தையை சொல்றாங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டுட்டாலே முசீபத்து போயிடும். ஒரு மனிதனுடைய நியாமத்தை ஏன் அல்லாஹ் தடுக்கிறான்னு கேட்கிறான். பெருமானார் சொல்ல, இன்னல் அப்தல் யுஹரமு ரிஸ்க், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துக்கள் தடுக்கப்படுது. சில பேருக்கு அல்லாஹ் குழந்தையை தடுக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் பணத்தை தடுக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் சுகத்தை தடுக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தடுத்து விடுகிறான், சில பேருக்கு அல்லாஹ் வளர்ச்சியை தடுத்து விடுகிறான், சில பேருக்கு அல்லாஹ் குடும்பத்தினுடைய நல்ல சூழ்நிலையை தடுத்து விடுகிறான். ஏன் தடுக்கிறான்? அவனுக்கு என்ன லாபம்? பெருமானார் கேட்பார்கள், உங்களுக்கு நியாமத்தை தடுப்பதால் அவனுக்கு என்ன லாபம்? கொடுப்பதுதான் அவனுடைய வேலை, கொடுத்து கொண்டே இருப்பான். கொடுப்பதால் அவன் ஹசானா குறைவதும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் இப்படி சொல்வார்கள், ஸஹாவுல் லைலி வன்னஹார், அல்லாஹ் கொடுக்கிறான் கொடுக்கிறான், கொடை வள்ளல் என்று சொன்ன பெருமானார் ராத்திரி கொடுக்கிறான். அங்கதான் மிக முக்கியம். நம்ம எத்தனை பெரிய கொடை வள்ளலும் ராத்திரி கொடுக்க மாட்டான். சில பேர் அப்படி பழக்கம் வச்சிருக்காங்க, ராத்திரில கொடுத்தா நமக்கு பரக்கத்து போயிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை ஸஹாவுல் லைல்,
அல்லாஹ் இரவின் குடைவல்லல், ஒன்னஹார் பகலிலும் கொடுக்கிறான். ஏன்? அவனுக்கு தூக்கமே இல்லை, ராத்திரி கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவேதான் இரவிலே நின்று வணங்குங்கள், இரவிலே கையேந்துங்கள். இரவு நேரம் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கும் நேரம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தூங்குற நேரம் அவன் கொடுக்கிற நேரம். அவன் இரவிலும் கொடுப்பான், பகலிலும் கொடுப்பான். கொடுத்து கசானா காலியாகுவதில்லை, கொடுப்பதில் சந்தோஷம் அடைபவன். நம்ம கொடுத்துட்டு சில நேரத்துல வருத்தம் வரும், நிறைய கொடுத்துட்டோமோ. அல்லாஹ் கொடுத்தா சந்தோஷப்படுவானா. எனவேதான் நாம் அவன் கேட்கிறோம், நீ கொடுண்டு. அவன் கொடுக்கிறது நேரடியா கொடுக்கிறது இல்ல, யாரையாவது வைத்து நம்ம தேவையை பூர்த்தி செய்து விடுவான். ஆனால் நாம் கேட்பது அவனிடத்தில். இங்கே ஒரு செய்தி நான் சொல்லி முடிப்பேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ராத்திரி எல்லாம் கொடுக்கிறான், பகலெல்லாம் கொடுக்கிறான். ஏன் உங்களை அவன் கொடுப்பதிலிருந்து தடுத்து வச்சிருக்கிறான்? ஏன் உனக்கு நியாமத்து கிடைக்கல? உனக்கு ஏன் தொட்டதெல்லாம் நஷ்டமாகுது? உனக்கு ஏன் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை? உங்களுக்கு தர வேண்டிய நியாமத்துகள் தடுக்கப்படுகிறதா? இன்னல் அப்தல யுஹரம ரிஸ்க், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்படும் நியாமத்துகள் தடுக்கப்படுவதெல்லாம் பிஸ்ஸம்பி யுஸீப், அவர் செய்த பாவமே காரணம் என்றார். பாவம்தான் காரணம். பாவம்னா நான் என்ன கொலை செய்துட்டேனா? யாரையாவது ஏமாற்றி விட்டேனா? இல்ல. உன் கண்களால், உன் உறுப்புகளால், உன் உணர்வுகளால் அடுத்தவர்களை பற்றி தப்பாக எண்ணும் ஒரு எண்ணமும் கூட பாவம் என்றார்கள். பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட நிறையவே நடந்து கொண்டிருக்கும். அந்த பாவங்கள் தான் உன் நியாமத்துகள் தடுக்கப்படுவதற்கான காரணம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவத்தை விட்டு நம்ம விலகணும், முடிஞ்ச வரைக்கும் விலகுறோம். ஆனா நம்முடைய சக்திக்கு மீறி மனித அடிப்படையில் பாவம் நடந்து விடுகிறது. இந்த நோன்பை நோற்று விடுங்கள், கடந்த வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது அட்வான்ஸா அடுத்த வருஷம் பாவம் மன்னிக்கப்படுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா, என் மனைவி நோன்பு, என் பிள்ளைகள் நோன்பு, நான் நோன்பு, வீட்டுல எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுது. அடுத்த வருஷத்துக்கு ரிஸ்க் வீட்டுல வந்து விழுந்து. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகள் என்பது, நெருக்கடிகள் என்பது, அது பாவமே காரணம். பாவம் மன்னிக்கப்படுகிற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தீருகிறது, மகிழ்ச்சிகள் ஏற்படுகிறது, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்க வேண்டும். என்ன பிரச்சனை இருக்குதோ அது நீங்கணும். குடும்பத்தை தொட்டு இருக்கிற நோய்களும் முசீபத்துகளும் நீங்கணும். நாட்டில் ஏற்பட்ட நோய்களும் முசீபத்தும் நீங்கணும். இது போன்ற கொரோனா இன்னொரு முறை எட்டி பார்க்க கூடாது. இப்பவே ஒரு பயம் தரப்பட்டுச்சு, மூணாவது அலை. ஆனா மவுத்து வர்றதுக்கு முந்தி போயிடுவேன்னு சொன்னா நாளைக்கே போறவர் இன்னைக்கு போயிடுவாரு. இப்படி ஒரு அச்சம் நாட்டில் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உண்மை என்ன, உண்மைக்கு அப்பாற்பட்டது என்ன என்று நான் அலச வருவதில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரப்பின் நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இது குர்ஆனின் செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை எழுதினால் அது மட்டும் நடக்கும், அது அல்லாதது நடக்காது. நடக்கவில்லையே, அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இன்னைக்கு நம்ம கவலை எல்லாம் நேத்த பத்தி இல்ல, நாளைக்கு என்ன நடந்துருமோங்கிற கவலை. அது வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. அது ஆபத்தானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பயம் ஆபத்து என்று சொல்கிறான். அவன் நாடியது மட்டுமே நடக்கும் என்று சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நடக்கிற எல்லாமே நமது ஈமானை அசைத்து பார்க்கும் காரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே உங்களுக்கு அழுத்தமாக சொல்வேன், அவனிடத்தில் கையேந்துவோம். பாவங்கள் நமது வீட்டுல நடக்கிறது குறைஞ்சிச்சு, முசீபத்து நின்னு போயிடும். நாட்டிலையும் முசீபத்து நின்றுடும். நிறைய பாவங்கள் தான் முசீபத்துக்கு காரணம், சோதனைக்கு காரணம், நெருக்கடிகளுக்கு காரணம், கெட்ட நோய்களுக்கு காரணம், மரணங்களுக்கு காரணம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய குற்றங்கள் குறைகள் நடக்காமல், முசீபத்துகள் இனிமேல் ஏற்படாமல் அதற்கு பாதுகாப்பும் பாவ மன்னிப்பும் கேட்பதோடு இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும் நாம் நோன்பு ஒரு வருடத்தின் நோன்பாக, இன்னொரு பக்கம் கடந்த காலத்திற்கு மன்னிப்பும் வரும் காலத்திற்கு மன்னிப்பும் என்ற சுப செய்தியை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு சொல்லி இருப்பார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை நோன்பு வைக்க சொல்லுங்கள், உங்கள் மனைவியர்களை நோன்பு வைக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த கொரோனாவும் நம்மை பாதிக்காது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நல்ல வாழ்க்கையை தருவானாக, நிம்மதியை தருவானாக. நம்முடைய
சமூகத்தில் நம்மோடு இருந்த பல பேர் மரணித்து விட்டார்கள். அவர்களின் மன்னரையை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. அடுத்தடுத்து அல்லாஹ் இது போன்ற சோதனை நாட்டையும் வீட்டையும் பாதிக்காமல் அருள் புரிவானாக. 2 புனிதமான ஹஜ்ஜி ஹரம் ஷரீஃபை திறந்து வைப்பானாக. காபா 24 மணி நேரம் திறந்திருக்கணும். நினைச்ச போதெல்லாம் உள்ள போகணும், தவாப் செய்யணும். இப்ப தவாபு செய்யணும்னு ஒருத்தர் சொன்னா, இன்னைக்கு நான் தவாபுக்கு வர்றேன்னா முன்ன கூடி அவர் நெட்ல புக் பண்ணணும். எவ்வளவு பெரிய சோதனை. உம்ராவுக்கு போகணுமா, நினைச்சா உள்ள போயிடலாம். அன்றைக்கு மக்காவை சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஊரு பிள்ளைங்க இப்ப அப்படி இல்ல, அவர் நெட்ல புக் பண்ணணும், அவங்க கொடுத்தா மட்டும்தான் போகணும். இந்த நிலை ஆபத்தானது. ஹரம் என்பது உலகத்தின் பாதுகாப்பு கேந்திரம். நினைத்த போதெல்லாம் அங்கே சுத்த வேண்டும், நினைத்த போதெல்லாம் துஆ செய்யணும். 24 ஹவரும் வெளிச்சத்தோடு இருக்கும் இடம் 2 ஹரம் ஷரீஃபும் அல்லாஹுவின் புனித காபா, எம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மதீனா. எனவே இந்த 2 ஹரமையும் உலகத்தில் எப்போதும் அடைக்கவும் படக்கூடாது. அந்த இடத்துக்குள்ளே போனவர்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கவும் படக்கூடாது. அதற்காக நாம நிறைய துஆ செய்யணும். அல்லாஹ் இந்த முசீபத்தை இதோடு முடித்து வைப்பானாக. இது போன்ற ஆபத்தான பயத்தை நீக்கி வைப்பானாக. சகஜமாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக, அவன் நம்பிக்கை மாசுபடாமல், ஈமான் பழுதுபட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. என்னைக்கும் அசையாத ஒரு உம்மத்து இருக்குதுன்னா மோமின்கள் தான். ஈமான்ல பலம். இன்னைக்கு நம்ம தான் ரொம்ப ஆடி விட்டோம், அசந்து விட்டோம், ஒவ்வொன்றிலும் பயந்து விட்டோம். இந்த பயம் நமது ஈமானை பரீட்சை செய்து பார்க்கிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்குவானாக. நம்ம சந்ததிகள் கூட ஈமானிலே பலவீனப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய உலகத்தின் வெற்றியும் ஈமானால் தான், மறுமையின் வெற்றியும் ஈமானால். மன்னரையும் ஈமானை கொண்டே சுகம் பெற வேண்டும். அந்த ஈமான் என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் அவன் வார்த்தையையும் நம்புவது. அந்த நம்பிக்கை என்றைக்கும் மாசுபடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. செயல் இழந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் தொட்ட காரியங்களை தொடங்கச் செய்வானாக, பரக்கத்தாக்குவானாக. நமது வீட்டு பிள்ளைகளுக்கு இல்மிலே, ஈமானிலே, அமலிலே பரக்கத் செய்வானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தருவானாக. பொருளாதாரத்தில் யார் யார் எதை துவக்கம் செய்கிறார்களோ அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவானாக. யார் எது நஷ்டமானார்களோ அந்த நஷ்டத்தை மீட்டு எடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தில் யார் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, நம்ம மனைவி மக்களுக்கு இருக்கிற அசௌகரியங்களை, நோய்களை இரக்கமுள்ள ரப்பு போக்கி வைத்து சுகமளிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து சிறப்பான நமது பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக நம்முடைய பள்ளியின் இமாம் உட்பட இந்த பள்ளி மென்மேலும் எல்லா வகையிலும் சாலிஹீன்கள் இங்கே வந்து போக தௌஃபீக் செய்வானாக. இங்கே தொழுபவர்களை அவன் தேர்ந்தெடுப்பானாக என்ற உயர்ந்த துஆவோடு நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.